கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் பயணத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளின் வாசகங்களில் இருந்து ஒரு சிறிய பகிர்வு. இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். இப்படியாக ஆண்டவராகிய கடவுள் ஜோனா இறைவாக்கினரை நினிவே மக்களிடம் சென்று அவர்களை மனம் மாற்றுமாறு அழைக்கிறார். இந்த மனம் மாற்றம் என்கின்ற வார்த்தை மெட்டனோயா என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அது ஒரு பூரணமான இதயத்தின் மாற்றம், வாழ்வின் மாற்றம். அந்த மாற்றம் அடிப்படையில் முழுவதுமாக திரும்புகின்ற வாழ்வின் மாற்றம். அன்பார்ந்தவர்களே, ஜோனா அறிவித்த அந்த வார்த்தையை கேட்டு நினிவே மக்கள், அரசன் முதல் அனைவரும், ஏன் அந்த நாட்டில் இருந்த அனைத்து மக்களும் உண்ணா நோன்பிருந்தார்கள். ஆட்டு மந்தைகள், கால்நடைகள் கூட எந்த உணவும் எடுக்காமல் சாக்குடுத்தி நோன்பிருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நோன்பு என்பதனுடைய இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நொல் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த வார்த்தை தாங்கிக் கொள்ளல். உங்கள் பாத்திரங்களை வெறுமையாக்குங்கள். ஒரு பாத்திரத்தை அது வெறுமையாக்கும் போது வரக்கூடிய அந்த வேதனையை தாங்கிக் கொள்ளுங்கள். அவை இது உண்ணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிழையான விடயங்களை விட்டு வெறுமையாகிற ஒரு அழைப்பு. அப்படியே நாங்கள் இன்றைய பதிலுரை பாடலுக்கு நாங்கள் வரும் பொழுது, தாவீது அரசனுடைய அந்த சங்கீதம் 51வது சங்கீதத்திலிருந்து ஒரு புதியதொரு இதயத்தை எனக்குள்ளே தந்தரலும் என்று தாவீது பாடுகின்ற அந்த இரக்கத்தின் மிசரேரே என்று சொல்லுகிற அந்த சங்கீதம். என்பவர்களே, தாவீது மனித பலவீனத்தினால் பெத்ஷேபாவோடு செய்த அந்த பாவம், பெத்ஷேபாவோட கணவனை கொன்ற அந்த கொலை பாவம், அந்த பாவத்தில் இருந்து நாத்தான் இறைவாக்கினர் வந்து சொன்ன பொழுது தாவீது உடனடியாக தன்னுடைய தவறை உணர்ந்து, ஐயோ இறைவனுக்கு முன்னாடி நான் தவறு செய்தேனே என்கின்ற அந்த உணர்விலே இறைவன் முன் விழுந்து அவர் பாடிய அந்த சங்கீதம், இறைவா புதியதொரு இதயத்தை என்னுள்ளே படைத்திரலும் என்று சொல்லி, ஆண்டவரே உம்முடைய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேன் என்று சொல்லி, உமக்கு எதிராக நான் குற்றம் செய்தேன், நான் செய்த குற்றங்கள் அனைத்தும் உமக்கு எதிரானவை, ஆகவே உம்முடைய தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேன் என்று தாவீது பாடுகிற இந்த பாடல். என்று சொன்னால் தாவீதுக்கு தெரியும், அவருக்கு முதல் இருந்த அந்த அரசன் சவுலிடமிருந்து சவுல் பாவம் செய்தான், அதன் காரணமாக அவரிடமிருந்து தூய ஆவி எடுக்கப்பட்டது. அதனால் சவுலுக்கு நடந்தது என்ன? தூய ஆவியை எடுத்து விட்டால் அவனுடைய வாழ்வு வறட்சியான பாலைவனத்தில் இருக்கிற புல் பூண்டுகளைப் போல கரடுமுரடான வறட்சியான வாழ்வாக மாறிவிடும். எதை எடுத்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியை மட்டும் என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று தாவீது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகிற அந்த அழுகையோடு பாடுகிற அந்த பாடல். ஆண்டவரே, ஒரு புதிய இதயத்தை எனக்குள்ளே படைத்திரளும் என்று சொல்லி பாடுகிறார். இந்த படைத்திரளும் என்ற இந்த வார்த்தை, பாரா என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். என்று சொன்னால், படைக்கின்ற இறைவன் மட்டும்தான் படைக்கின்றவர். அவை இறைவா நீர் படைத்திரளும், ஒரு புதிய உள்ளத்தை எனக்குள்ளே படைத்திரளும், உயிர் தரும் ஆவியை எனக்குள்ளே ஊற்றியறலும் என்று தாவீது பாடுகின்ற அந்த பாடல். என்னன்பா அந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் நோன்பிருப்பது. இந்த நோன்பு என்பது உணவிலிருந்து தவிர்ப்பது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையற்ற விடயங்களை விட்டு அகழ்வது. எங்கள் பாத்திரம் என்கின்ற எங்கள் வாழ்க்கை பாத்திரத்தில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை அகற்றுவது, எம்டிங் த வெசல், நொல் என்று சொல்லுகின்ற அந்த வேலை. ஒரு புதிய இதயத்தை ஆண்டவரே, இந்த இதயம் என்றும் பொழுது என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் நினைப்பதை போல ஒரு இமோஷனலான ஒரு உணர்வை மட்டும் வெளிப்படுத்துகிற விஷயம் அல்ல. புதிய இதயம் என்னும் பொழுது லிபாப் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அது 3 விஷயங்கள்: உன்னுடைய மனசாட்சியை, உன்னுடைய சுய விருப்பம், உன்னுடைய அறிவு, அவை ஒரு புதிய இந்த இதயத்தை ஆண்டவரே படைத்தரலும், இறைவா படைத்தரலும் என்று சொல்லி நாங்களும் இந்த நாட்களிலே இறைவனை பார்த்து மன்றாடுவோம்.
இந்த தவக்கால பயணம் அந்த மனமாற்றத்தின், அந்த மெட்டோனோயா என்று சொல்லுகிற அந்த மனமாற்றத்தின் பயணமாக, வாழ்வின் மாற்றத்தின் பயணமாக, இதயத்தின் மாற்றத்தின் முழு வாழ்வின் பயணமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைவதாக. ஆமேன், ஆமேன்.